வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வெறும் 500 ரூபாய் செலவில் இளம் IAS அதிகாரிகளின் திருமணம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஆசிஸ் அப்படிங்கிற IAS அதிகாரி ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி சலோனி அப்படிங்கிற IAS அதிகாரி பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க, 2 பேரும் 500 ரூபாயில திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் பதிவு கட்டணம், திருமண பதிவு கட்டணமாக செலுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்தை சேர்ந்த IAS அதிகாரி இவங்க 2 பேருமே மத்திய பிரதேச மாநிலத்தில் வேலை செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த IAS அதிகாரி இளையராஜா தான் அந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு. தேநீர் செலவை அவரே ஏற்றிருக்கிறார். அப்போ இவர்களுடைய செலவாக 500 ரூபாய், அதுவும் பதிவு கட்டணமாக செலுத்தப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கலாம்? இது ஒரு நல்ல முன்னுதாரணம் தான். எளிமையான முறையில் திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும். அந்த காலத்திலெல்லாம் 5 நாட்கள் திருமணம் நடத்தப்பட்டு அந்த திருமண செலவே அந்த ஜோடிக்கோ அல்லது அந்த குடும்பத்தாருக்கோ ஒரு பெரிய கடன் சுமையாக வாழ்நாளில் பெரும்பகுதி நீடிக்கிற கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. பிறகு சுருங்கி ஒரு நாள் திருமணமாக ஆனது. ஆனால் இப்போல்லாம் நான் என்ன பார்க்குறேன்னா, பத்திரிகையில் மீண்டும் 3 நாட்கள் திருமணம் ஆகுது. திருமணத்துக்கு முன்பு வரவேற்பு, திருமணத்துக்கு பின்பு ஒரு விருந்து என்று மீண்டும் வண்டி பழைய பாதையை நோக்கி போவது போல படுகிறது. ஆகவே இத்தகைய எளிய திருமணங்கள் ஒரு நல்ல உதாரணம் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த நாட்டில் திரு ஜனார்த்தன ரெட்டி அவங்களுடைய குடும்ப திருமணம் 650 கோடி ரூபா செலவில் நடைபெற்றது. அந்த பெரிய சினிமா செட்டு போல் போட்டு அந்த தங்க நகைகள், வைடூரிய நகைகள்லாம் போட்டு நடைபெற்றது என்று செய்தி. அஃப்கோர்ஸ் வருமான வரித்துறை அப்போ ரெய்டு நடத்தியது என்று ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு அப்புறம் மேற்கொண்டு செய்தி வரல. ஆக வினோதமாக இருக்குது. ஒருபுறம் இத்தகைய திருமணங்கள், இதற்கு மத்தியில் இந்த எளிய திருமணங்கள் நல்ல உதாரணம். அதுவும் IAS அதிகாரிகள் இப்படி நடத்தி இருப்பது என்பது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை எடுத்து செல்கிறது என்று தான் நான் பார்க்குறேன். நாட்டின் ஒரு பகுதியில் 500 கோடி ரூபாயில் திருமணம், அதே நாட்டில் இன்னொரு பகுதியில் 500 ரூபாயில் திருமணம். எப்படி பார்க்குறீங்க? இது நீங்கள் ஒரு பெரிய அடிப்படையிலேருந்து இதை ஆரம்பிக்கணும். என்னென்னா, நம்ம நாடு குறிப்பாக ஒரு ஏழ்மை மிகுந்த நாடு. இதில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது மிக பெரும் அளவில் இருக்கிறது அப்படின்றத மனதில் வாங்கி கொள்ளும் ஒரு சூழ்நிலை இருக்குமே. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். என்னென்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அபரிமிதமான சொத்து, இந்த மாதிரியான ஒரு செழிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பு இல்லாமல் எளிமையாக தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், எளிமையாக தங்கள் திருமணங்களை செய்ய வேண்டும். தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் இதை ஒரு பக்குவத்தோடு அதை நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய ஒரு கோபத்தையோ இல்லை அடுத்தவர்களுடைய ஒரு வெறுப்பையோ அடுத்தவர்களுடைய ஒரு வயிற்றெரிச்சலையோ கிளப்பி விடாமல் நாம் இந்த சமூகத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் ஒருங்கிணைப்புக்கும் அந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வுக்கை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு பக்குவம். இந்த பக்குவம் படிப்படியாக இன்றைக்கு நீங்கள் மறைந்து விட்டு என்ன நடந்திருக்கிறது என்றால், என்னோடது ஒரு செழிப்பை நான் காண்பிப்பதற்கான ஒரு முயற்சியாக திருமணங்களை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை என்பது என்னன்னா, அது நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் செலவு பண்றேன், நான் பண்றேன். ஆனால் நீங்க செய்யக்கூடிய இந்த செயல்கள் என்பவை அடித்தட்டு மக்களிலும் மத்தியமர்களிலும் எவ்வளவோ பேருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய ஒரு மன துக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய செய்தி. ஏன்னா இது எல்லாமே பொருளாதார ரீதியாக வளர்ந்த மனிதர்கள் கிடையாது. அப்படின்ற போது அந்த பக்குவம் என்பது நீங்க காந்திய காலத்திலிருந்தே ஆரம்பித்து இந்த விதமான காந்திய பொருளாதாரத்தினுடைய அடிப்படைகள் என்ன, இன்ஃபேக்ட் அவர்கள் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எளிமையாக தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் வலியுறுத்தினார். இன்றைக்கு அது முற்றிலும் மாறுபட்டு பணக்காரர்கள் தங்களை மேலும் மேலும் செழிப்பாக்கி கொண்டு தங்கள் செழிப்பை பட்டவர்த்தனமாக காண்பித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இத்தகைய எளிய திருமணங்கள் என்பவை முற்றிலும் அதற்கு மாறான ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்குது. என்னன்னா, இவர்களுக்கும் நிச்சயமா நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய வசதியான இந்த மாதிரியான செழிப்பான திருமணத்தை செய்து கொள்வதற்கு வாய்ப்புள்ளவர்களாகவே நிச்சயம் இந்த IAS அதிகாரிகள் இருக்கக்கூடும். ஆனாலும் அவர்கள் தங்கள் திருமணத்தை இந்த மாதிரியான எளிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது சிந்தனையினால் ஏற்பட்ட ஒரு பக்குவத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இன்ஃபோசிஸ் சுதாமூர்த்தி ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பாங்க, கர்நாடகா மாநிலத்தில் அது மாதிரியான திருமணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டார் ஒரு 10 பேரோட பெண் வீட்டுக்கு போவாங்க. அந்த பெண் வயல்வேலையிலையோ எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க வேலை செய்யற இடத்துக்கே போய் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்க இது மாதிரி ஒரு தேநீர் மட்டும் இருக்கும். மீண்டும் அந்த பெண் மாப்பிள்ளை வீடு சார்ந்த வேலைக்கு போயிடுவாங்க. அதனால பயண நேரம் ரொம்ப குறைவு, செலவும் ரொம்ப குறைவு அப்படின்னு. இப்ப நீங்க 2 பேருமே அதை வரவேற்று இருக்கிறீங்க.
திரு வெங்கடேஷ் சொல்லும்போது அது வந்து எளிய முறையில் அந்த திருமணங்கள் நடக்கணும், நமக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து அது வந்து மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லா வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்ல. நல்ல சட்டை போடுறதுல இருந்து, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுல இருந்து, கார்ல போறதுல இருந்து, நல்லா வேலை பார்க்கறதுல இருந்து, செல்போன் பயன்படுத்துறதுல இருந்து எல்லாமே நமக்கு கீழே இருக்கிறவங்கள கண்டிப்பா பாதிக்கும்னா இதை வந்து மட்டும் நம்ம தனிமைப்படுத்த முடியுமா? நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய திருமணத்தை நான் நடத்துறேன், என்னுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வர்றாங்க, நான் வந்து 5 நாட்கள் அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தனி மனித சுதந்திரம் சார்ந்து, அவங்க உரிமை சார்ந்து, அவங்களுடைய மகிழ்ச்சி சார்ந்து இதை வந்து பார்க்கணுமா, இல்ல எளிய மக்களை வந்து இதை பாதிக்கும்னு புரிஞ்சுக்கிறதா? நிச்சயமா உங்களுடைய எண்ண ஓட்டமும் பலருடைய நெஞ்சில் இருக்கு. இப்போ நம்ம பேசுறத கேட்குறவங்க, என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஏன் என் வீட்டு பிள்ளையுடைய திருமணத்தை படாடோமா செய்யக்கூடாது, இதை தடுப்பதுக்கு நீங்க யாரு, அல்லது இது வந்து மற்றவர்களுடைய மனோநிலையை பாதிக்கும் என்கிற காரணத்தினால் நான் ஏன் என்னை சுருக்கி கொள்ள வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் சொன்னதில் நான் கொஞ்சம் ரெண்டாக பிரித்து பார்க்க விரும்புகிறேன். ஒரு நவீன வாய்ப்புகள், நவீன சாதனங்கள் வரும்போது அது உடனடியாக எல்லாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. நான் அடிப்படையில் ஒரு மார்க்சிவாதி என்கிற முறையில் என்றாலும் கூட இந்த யதார்த்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு புதிய ஒரு வாய்ப்பு வருகிறது, ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பு வருகிறது, ஒரு புதிய ஒரு நுகர்வு சாதனம் வருது. இந்த 130 கோடி மக்களுக்கு உடனே போய்விடாது. ஆக படிப்படியாக அனைவருக்கும் கிடைக்க செய்யணும், அந்த இலக்கு மனசில் இருக்கணும். ஆனால் முதல்ல ஒரு வசதி உள்ளவங்களுக்கு அதை வாங்குறாங்க, அவங்க அடுத்தவங்க மனசு புண்படுமே என்கிற காரணத்தான் நான் கைபேசி வாங்காமல் இருக்க முடியுமா? கைபேசி என்கிற ஒரு நவீன வாய்ப்பு வந்துருச்சு. அதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவையற்ற படாடோபம், தவிர்க்கக்கூடிய ஆடம்பரம், இதை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் கண்டிப்பாக. அது மற்றவங்களுடைய இன்னும் கூட நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பொறாமை என்கிற வினோதமான மனோநிலை என்பது சமமானவர்கள் மத்தியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ரொம்ப கீழானவங்க அல்லது ரொம்பவும் மேலாக இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள வராது. அவங்களுக்கு சமமானவங்கன்னு கருதுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இடையில தான் வரும். இப்போ நான் இருக்கேன் ஒரு மத்தியதர வர்க்கம், நான் ஒரு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி நான் பாரு இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறது என்னை போல இருக்கக்கூடிய ஒரு மத்தியதர வர்க்க மனசில் என்ன வருமோ, ஆக நாமளும் 5 லட்சம் ரூபா செலவு பண்ணாதான் இந்த சமுதாயத்தில் நமக்கு உரிய மரியாதை கிடைக்கும் போல் இருக்கு என்கிற மனோபாவத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. ஆக அப்பொழுது நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ நான் 5 லட்ச ரூபா செலவு செய்யும்போது ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு தொழிலாளி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்க போதில்லை, அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி அவர் பார்த்துட்டு போயிடுவார். ஆகவே இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வர்க்க அடுக்குகளுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு வேலை என்பது நடைபெறுகிறது. ஆகவே அவர் சொன்னது மிகச்சரியானது. நிச்சயமாக என்கிட்ட பணம் இருக்கிற காரணத்தினால நான் அவசியமான விஷயங்கள், புது விஷயங்கள், நவீன விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம், அதை நான் அடாப்ட் பண்ணலாம். ஆனால் தேவையற்ற செலவுகள் செய்து பக்கத்தில் உள்ள எனக்கு சமமாக இருக்கக்கூடிய மனசை நான் ஏன் தூண்டி விடணும்? ஏன் நான் அது உள்ளுக்கு போய் ஊடுருவி அங்கே ஒரு விதமான பொறாமை உணர்வை உருவாக்கணும்? இதை பற்றி நான் யோசிக்கத்தான் செய்யணும். பொறாமை உணர்வுங்கிறது வந்து ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த பொறாமை உணர்வு இருக்கு. அதை வந்து தனி மனித மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கிறதா, இல்லை ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனையோடு இதை வந்து பொருத்தி பார்க்கணும்? சமூகம் சார்ந்த சிந்தனையோடு பொருத்தி பார்ப்பது மட்டும்தான் இந்த சமூகத்துக்கு, இந்திய சமூகத்துக்கு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அம்சம். நீங்கள் நம்ம மேலையின் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன, இந்த மாதிரியான ஒரு பணக்காரத்தன்மை, ஏழைத்தன்மை அப்படிங்கிறத வந்து மிக தெளிவான பிரிவினைகள் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. ஆனாலும் என்னன்னா, இந்தியாவில் வந்து ஒரு அடிப்படையில் அந்த எம்பத்தி, கரிசனம் அப்படிங்கிற ஒரு அம்சம் ஒன்று இருக்கு. திருப்பி திருப்பி நம்ம அதைத்தான் நம்ம வலியுறுத்துறோம். இந்திய சமூகத்தில் ஏழ்மை என்பது மிக ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இந்த மாதிரியான ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும். ஒன்று இது. இன்னொரு ஒரு பகுதி ஒன்று இருக்கு, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான திருமணங்களை செய்து கொள்வதற்கு முன்னால் அடிப்படையில் இந்த மாதிரியான ஆண் பெண்களுக்கான ஒரு கருத்து ரீதியான புரிதல் ஒன்று அவசியம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா காந்திய காலத்தில் எளிமையான திருமணங்கள் என்பது காந்திய திருமணங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பின்னாடி சுயமரியாதை திருமணங்கள் வந்திருக்கின்றன. பின்னால் வந்து நீங்க வந்து இப்போ இடதுசாரிகள் வந்து அவர்கள் வந்து மிக எளிமையாக திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படை சிந்தனை போக்கிலிருந்து நாம் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணுமான இயல்பான ஒரு வாழ்க்கை முறை என்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு மனதிற்கான ஒரு ஈடுபாடு தான் அதில் மிக முக்கியமே தவிர இந்த மாதிரியான ஆடம்பரங்கள் முக்கியம் இல்லை. நாம் நம்மை எளிமையாக திருமணத்தின் மூலமாக இணைத்துக் கொள்ள முடியும், வாழ முடியும். வாழ்க்கை என்பது மிக முக்கியம். இந்த திருமணம் என்ற நிகழ்ச்சி அதை இவ்வளவு தூரம் ஆடம்பரமாக நடைபெற வேண்டும் என்பதற்கான தேவையில்லை என்பது போன்ற புரிதல்கள், அது கருத்து ரீதியான புரிதல்கள் இருக்கு இல்லையா,
அந்த இடத்துல நாம் படிப்படியாக கடந்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக நாம் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது அந்த வீரியத்தை இழந்து விட்டோம். இன்றைக்கு நான் அந்த படோடபம் என்பது ஒரு அதாவது ஒரு மேற்தட்டு அம்சமாக இன்று பார்க்கப்படுகிறது. அந்த மேற்தட்டு அம்சத்துக்கு போக விரும்பக்கூடிய ஒரு மத்திய வர்க்கம் மீண்டும் மீண்டும் அதில் போய் விழுந்து கொண்டே இருக்கிறது. கருத்து ரீதியிலான புரிதல் எப்ப வருது? காதல் திருமணத்திலையும் கலப்பு திருமணத்திலையும் வருது. பெற்றோர் உள்ள வரும்போதுதான் சமூக அந்தஸ்து செலவு கூடுறது வருது அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல எல்லா தளங்கள்லயும் இது இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அடிப்படையில் எல்லா தளங்கள்லயும் இருக்குது. பெற்றோர்களே ஒரு முற்போக்கான சிந்தனையோடு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அதை தவிர்க்க முடியும். இப்போ இளம் பிள்ளைகள் எல்லாரும் முற்போக்கானவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் பிற்போக்கானவர்கள் என்றெல்லாம் அப்படியெல்லாம் வெள்ளாடு கருப்பாடு எல்லாம் டக்குன்னு பிரிச்சிட முடியாது. அதுதான் நண்பர் மிகச் சரியாக சுட்டி காண்பித்தது போல காந்தியவாதிகள், சுயமரியாதைவாதிகள், கம்யூனிஸ்டுகள், அந்த பெற்றோர்கள் தான் உண்மையிலேயே பிள்ளைகளை விட இந்த மாதிரியான எளிமை பற்றி, எளிய திருமணங்கள் பற்றி முன்மொழிஞ்சாங்க. ஆகவே நமக்கு பிரச்சனை வந்து ஐயா சரியா சுட்டி காண்பித்தது போல அந்த சிந்தனையிலே மாற்றம், மனோபாவத்திலே மாற்றம். இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமாக திருமணம் செய்யவில்லை என்றால் பக்கத்தில் இருக்கவங்க அல்லது இந்த சமுதாயம் தன்னை குறைவாக மதிப்பிடும் என்பதை பற்றி கவலைப்படாத ஒரு நிலை, அது சிந்தனையிலிருந்து தான் பிறக்கணும். ஆக அதை வந்து முக்கியமாக பெற்றோர்கள் தான் முன்மொழியணும். அது முன்மொழிவது என்பது நல்லது. அதற்கான ஒரு ஏற்பாடு என்பது பல தளங்களிலும் சமுதாயத்தில் எழணும். தினம் தினம் குப்பையில் கொட்டும் போதும் பந்தியில் பாதி பார்க்கும் போதும் ஒவ்வொரு பருக்கையும் அப்பாவின் வியர்வையடா என்ற அம்மாவின் அந்த ஒளி வந்து காதில் ஒலித்து கண்கள் வழியாக வழியும் அப்படின்னு ஒரு கவிதையை படிக்க நேரம். ஒவ்வொரு திருமணங்கள்லையும் வீணாகக்கூடிய உணவு சார்ந்து அந்த கவிதையை ஒப்பிட்டு பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவு உணவுகள் வீணாகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க. நிறைய உணவு வகைகள் அவங்க வந்து வீணாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அப்ப இதை எப்படி நம்ம பார்க்கறது திருமணம் சார்ந்த நிகழ்வுகளோடு? நீங்க நான் வந்து அதை மறுக்கல, நீங்க சொல்றது வந்து வீணாகிறது அப்படிங்கிறத மறுக்கல. ஆனா இன்றைக்கு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புரிதல் ஒன்று என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் திருமணங்களில் ஏற்பாடு செய்யக்கூடிய உணவு வகைகள் மிச்சமானால் அதை வந்து கண்டிப்பாக ஏதேனும் ஆசிரமங்களுக்கோ அல்லது அனாதை இல்லங்களுக்கோ வழங்கிவிட வேண்டும். அதை வந்து நாம தூரம் வந்து ஒதுக்கி வைக்க கூடாது. அதை வந்து பயனுடையதாக மாற்ற வேண்டும் என்பது ஒன்று இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல திருமணங்கள் இந்த மாதிரியான ஒரு ஏழை எளியவர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு வழங்கிவிட்டே நாம் வந்து அவர்களுக்கான உணவுகளையும் தந்துவிட்டே நாம் வந்து திருமணத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலமாட்டத்தில் இந்த வேஸ்டேஜை குறைக்கணுங்கிறதுக்கான ஒரு பெரிய திட்டமிடுதல் ஒன்று இப்போ இன்னைக்கு ஏற்பட்டிருக்குங்க. அதை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. அது இந்த திருமணங்களே இவ்வளவு பெருசா நடக்கணுமான்னு ஒன்றா கேள்வி கேட்கலாமே தவிர அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பெருமளவு குறைப்பதற்கான ஒரு பக்குவமும் ஒரு மனோநிலையும் ஒரு பரந்த மனப்பான்மையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண் பெண்ணுக்கும் அது ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து ரொம்ப ஒரு ஜெனரஸா செய்யணும். இன்னொரு விதமான திருமணங்கள் இருக்கு. அதாவது இந்த எளிமையினுடைய இன்னொரு பகுதி அதுதான் மோஸ்ட். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய பல திருமணங்கள் வந்து நான் ஏதேனும் ஒரு அனாதை ஆசிரமத்தோடு சேர்ந்து நான் சில காரியங்களை செய்ய முடியுமா, அவர்களுக்கு எனது திருமணத்தின் ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஏதேனும் என்னால் வந்து ஒரு நிதி உதவி செய்ய முடியுமா அல்லது வேறு ஏதேனும் உதவிகள் செய்ய முடியுமா யோசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் இன்னொரு பகுதியில் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக தான் நான் பார்க்கிறேன். எல்லோருக்கும் இந்த புரிதல் ஏற்பட்டிருக்கா இல்லை இன்னும் புரிதல் தேவைன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நிச்சயம் இன்னும் புரிதல் தேவைப்படுது. ஆனால் நடைமுறையில் சில நல்ல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல திருமண விருந்தினாலே ஏன் இத்தனை வகை என்று எனக்கு தெரியல. இன்னும் இலையில பரிமாறும் போது எல்லா வகையும் வச்சிடுறாங்க. அதுல பாதி வகை தான் அந்த குறிப்பிட்ட நபர்கள் சாப்பிடுவாரு, அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இதை பார்த்த உடனே சாப்பிடாம ஒதுக்கி வைக்கிறது, அவ்வளவு விரயமாகுது. இதுல நான் என்ன பாக்குறேன்னா, அந்த புஃபே என்கிற அந்த முறைமை இருக்கு பாருங்க, அது ஒரு வகையில என்ன பண்ணுதுன்னா, நீங்க பல வகை வைக்கலாம் உங்களுடைய ஆசைப்படி. ஆனா அவங்க போறவங்க அதை பார்த்துட்டு பிரியமானதை மட்டும் தட்டில் எடுத்துட்டு போறத ஒரு நல்ல அம்சம். அதுல வந்து இந்த வீண் விரயம் என்பது ஓரளவு தடுக்கப்படுது என்று நான் பார்க்கிறேன். நண்பர் அழகா சொன்னது போல நீங்க வந்து பல பேருக்கு வந்து உணவு படைக்கணும் இந்த திருமண நிகழ்வுல. என்ன உண்மையிலே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுங்க, அந்த ஏழைகளுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு கொடுங்க என்பது. இந்த விருந்து என்பதில் மிக மோசமான விருந்து இந்த உள்ள வர வழி இல்லாமல் வெளியிலிருந்து நீங்கள் சாப்பிடுவதை எட்டி பார்க்கிற ஒரு நிலைமை ஒருவருக்கு இருக்கக்கூடாது. இருந்தால் அது நல்ல விருந்து அல்ல என்ற அண்மையில் ஒரு நண்பர் வந்து முகநூலில் எழுதியிருந்தார். ஆகவே அப்படி இருக்கக்கூடாது. மாறாக உங்களுடைய மகிழ்வை வெளிப்படுத்துவது என்பது பிறரை மகிழ்விப்பது தான். இந்த பார்வை என்பது வரணும்.
ரொம்ப வந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன், வந்துகிட்டு இருக்கு என்று வேணா சொல்லலாம். நிச்சயமாக உங்களை போல இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமா இந்த மாதிரியான செய்தி போய் சேரட்டும். இது ஒரு நல்ல ஒரு வாதம். நல்ல சிந்தனையோடு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு பிறகு. இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி சொல்லியிருக்கார். மேற்கு வங்கம் உட்பட நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகள் வலுவிழந்து வரும் நிலையில் இத்தகைய நடவடிக்கை இன்றியமையாத ஒன்று அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வலுவிழந்து வருகிறதா அப்படின்னா ஏன் வலுவிழந்து வருகிறது, ஒன்று சேரணுமா, ஏன் ஒன்று சேரணும்? அதாவது கேரளாவில் இப்போ தான் வெற்றி பெற்று 5 மாதங்களுக்கு முன்பு தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கு இடதுசாரி முன்னணி. அதே போல் திரிபுராவில் தொடர்ந்து ஆட்சியில் இப்போ நடந்த இடைத்தேர்தலில் 2 இடைத்தேர்தலிலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரிபுராவிலே வெற்றி பெற்றிருக்கிறது. நிச்சயமாக மேற்கு வங்கத்தில் நாங்கள் மகிழத்தக்க நிலைமை இல்லை என்பது உண்மைதான். அதே போல் தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களிலும் ஒரு தேக்க நிலை இருக்குது என்பதை நாங்கள் கவலையோடு பார்க்குறோம். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லை. ஆகவே தோழர் சுதாகர் ரெட்டி இயல்பாக அது குறித்து அவர் யோசிக்கிறாரு, ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது ஒன்றும் புதியதும் அல்ல, ஏற்கனவே அவங்க சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றுபடணும், இடதுசாரி கட்சிகள் ஒரே கட்சியாக மாறணும் என்று. நிச்சயமாக அது ஒரு நல்ல எண்ணம் தான், நல்ல இலக்கு தான். அதை நோக்கித்தான் செல்லணும் என்று தான் எங்களுடைய கட்சியும் கூட கருதுகிறது. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, 1977க்கு பிறகு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பல இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக சிபிஐ மற்றும் சிபிஎம் இரு கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரே அணிவகுப்பில் தான் இருக்குது. 77க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா தேர்தல் அணிவகுப்பிலும் கொள்கை அணிவகுப்பிலும் நடைமுறை போராட்டங்களிலும் இடதுசாரி கட்சிகள் ஒரே அணியாகத்தான் நின்று களம் காணுகின்றன. ஆனாலும் கூட இப்போ நான் சொன்ன நிலைமை தான். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றுபட்டவுடன், ஒரே கட்சியாக மாறியவுடன் ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம், ஒரு புதிய ஒரு உற்சாகம் என்பது எழும் என்பதை நான் மறுக்கலை. ஆனால் அதனாலேயே நிலைமை தலைகீழாக மாறிவிடும், ஒரு பெரிய பாய்ச்சல் வந்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கலை. அதை பேசும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் பிரச்சனை இவர்கள் ஒருங்கிணைவதில் இல்லை. உண்மையில் பிரச்சனை என்பது குறிப்பாக 1991க்கு பிற்பாடு ஏற்பட்ட புதிய பொருளாதார கொள்கை சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் இதை கம்யூனிசம் இடதுசாரி சிந்தனைகளை சார்ந்து ஒரு கருத்து நிலையை எடுக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு மிக மிக அருகிவிட்டார்கள். அப்போது சிக்கல் என்னவென்றால், அந்த கொள்கை பிடிமானம் என்பது நீங்கள் 80களிலும் 70களிலும் இருந்த கொள்கை பிடிமானம், குறிப்பாக நீங்கள் இடதுசாரி பிடிமானம் என்பது ஏராளமான இந்திய இளைஞர்களிடம் ஆழமாக இருந்தது. அது படிப்படியாக இந்த 90களுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு நிலை மாற்றத்தினால் இன்றைக்கு அந்த பிடிமானம் என்பது இல்லை, அந்த கொள்கை பிடிப்பு என்பது இல்லை, அதற்கான ஒரு முயற்சி என்பது குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து நீங்கள் போராட்டத்திலோ உங்களுடைய அரசியல் களத்திலோ நீங்கள் ஈடுபடுவது என்பது வரவேற்கத்தக்கது. அது நடைபெற்றால் சிறப்பு, அது வேறு. ஆனால் பிரச்சனை அங்கு இல்லை. பிரச்சனை என்பது அடிப்படையில் உங்களிடம் சேர வேண்டிய, உங்களுடைய கொள்கையில் ஈடுபாடு காட்டக்கூடிய இளைஞர்களை அணிதிரட்டுவதில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் இன்றைக்கு உங்களுடைய மாற்றை நீங்கள் தகவமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுடைய கொள்கைகள் என்பவை முற்றிலும் 80களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனைகளாக இல்லாமல் 90களுக்கு பின்னான சிந்தனைகளுக்கான ஒரு இடமாக, ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அம்சங்களை நீங்கள் உள்ளடக்கிய ஒரு கொள்கைகளாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் இன்றைக்கும் இந்த இடதுசாரி இயக்கங்கள் ஒரு பொருளுடைய இயக்கங்களாக இருக்க முடியும். ஒருங்கிணைவது என்பது இரண்டாவது கட்டம். அதை சுதாகர் ரெட்டியும் சொல்றார். இடதுசாரி கட்சிகளிலிருந்து பிரிந்து போன கட்சிகள்ல உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லைங்கிற கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். ஏன் அதை செய்ய முடியல? நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சேர்ந்தாலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு ஏன் நம்புறீங்க? அதாவது சேருவது என்பது நல்ல ஒரு காரியம்தான். அது ஒரு கொள்கை ரீதியிலான ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும். அது பற்றி விவாதம் என்பது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும். அதை நோக்கி பயணப்படணும் என்பதுதான் எல்லாருடைய ஆசை. ஆனால் தோழர் நண்பர் மிகச் சரியாக சுட்டி காண்பித்தது போல் அது மட்டும் போதாது என்பதுதான் நானும் வலியுறுத்துவது. 91க்கு பிறகு உலக நிலைமையில், இந்திய நிலைமையில், நம்முடைய தமிழக நிலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதல் குறித்து மிக கவனமாக கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவிடுகிறேன்.
உலக நிலைமை மட்டுமல்ல, இன்னும் குறிப்பாக இந்தியாவுக்கே வருவோம். இந்திய சமுதாயத்துடைய வர்க்க கட்டமைப்பு அதில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? சமூக கட்டமைப்பு அதில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இது பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு பெரிய நாடு என்று நாங்கள் மதிப்பிடுகிறோம். அப்படி என்றால் பல தேசிய இனங்களின் உரிமை சார்ந்து அந்த உரிமைகள் காப்பு, அதிலே எழுந்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அவற்றை எப்படி நாம் பிரதிபலித்திருக்கிறோம்? இந்த 3 மிக அடிப்படையான அம்சங்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன். இவை பற்றிய புரிதல் இன்னும் அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே இவை பற்றிய புரிதல் இருக்கு, இன்னும் கூடுதலாக அதை நாங்கள் உள்வாங்க வேண்டியிருக்கிறது. வலுவான அந்த போராட்டங்கள், இந்த 3ஐயும் சார்ந்த அந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. எங்களுடைய போராட்ட பலத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. மக்களுடனான நாங்கள் எதிர்பார்க்கிற எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி என்பது பெரிய முதலாளிகள், நிலப்பிரபுக்களும் தான். அவர்கள் அல்லாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க எங்களுடைய அணிவகுப்பில் வர வேண்டியவங்க. அவர்களுடனான எங்களுடைய தொடர்பு, அந்த தொடர்பினுடைய பலம் அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. ஏன் அதிகரிக்க முடியல? இல்ல மக்கள் வலதுசாரி சிந்தனைகள் மூலமா தான் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு நம்புறாங்களா? இல்ல, அது இயல்பாக எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா, இந்திய சமுதாயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு நிலப்பிரபுத்துவ மனோபாவத்தோடு வளர்ந்து வந்த ஒரு சமுதாயம். இங்க முதலாளித்துவ கட்டமைப்பு என்பது இறக்குமதியான சரக்கு, ஐரோப்பாவிலிருந்து வந்த சரக்கு, இங்கேயே உருவாகல. ஆகவே இந்த நிலப்பிரபுத்துவத்துடைய மிச்ச சொச்சங்கள் தொடர்கிறது. அது நீங்க பார்க்கலாம், வகுப்புவாதத்தில் பார்க்கலாம், சாதி வெறியில பார்க்கலாம், ஆணாதிக்கத்தில் பார்க்கலாம். ஆகவே இத்தகைய சமுதாயத்தில் வலதுசாரிகள் மிக எளிதாக, அவங்க கொஞ்சம் பின்வாங்கி இருந்தது போல பட்டிருக்கும் நீங்க 60-70களை நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா டக்குன்று அவங்களால 90களுக்கு பிறகு ஒரு பாய்ச்சலாக வர முடிகிறது. காரணம், ஏற்கனவே அந்த சமுதாய அமைப்புக்குள்ள அது ஒளிஞ்சு இருந்துச்சு. அது இப்பொழுது பட்டவர்த்தனமாக அதிகமாக வெளிப்படுகிறது. இந்த சூழல்ல இடதுசாரிகள் முன்னேறுவது என்பது எளிதான விஷயம் அல்ல. இருந்தாலும் எளிதானது அல்ல என்றாலும் அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க முடியும், இருக்க வேண்டும். ஆகவே நாங்க எங்களுக்குள் மீண்டும் மீண்டும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. மக்களை குறை சொல்லி பயனில்லை. மக்களுடைய மனோநிலையை புரிந்து கொண்டு அவர்களோடு இன்னும் நெருக்கமான உறவை உருவாக்குவது, அது கொள்கை சார்ந்த நெருக்கம், போராட்ட களம் சார்ந்த நெருக்கம், இன்னும் ஊடக பலம் சார்ந்த நெருக்கம் உள்ளிட்ட சகலவை குறித்தும் நாங்க யோசிக்கணும். அந்த யோசனை என்பது யோசனை தனி, செயல்பாடு தனி என்பதல்ல. செயல்பட்டு கொண்டு மேலும் மேலும் யோசித்துக் கொண்டு போவதுதான் மக்களுடைய பார்வை. 90களுக்கு பிறகு மக்களுடைய பார்வை, அது பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும் இல்ல வளர்ச்சி சார்ந்து, அவங்களுடைய பார்வை மாறி இருக்கு, புரிதல் மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? நிச்சயமாக மாறி இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு இது நம்ம ஏற்றுக்கொள்ளலை என்பது அல்ல. ஆனால் உலக அளவில் உதாரணமாக இன்றைக்கு பிரெக்சிட்டுக்கு வாக்களித்தவர்கள் யார், இன்றைக்கு ட்ரம்ப்புக்கு வாக்களித்தவர்கள் யார், இன்றைக்கு ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அதிபர்கள் மாற்றம் அடைவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் இந்தியாவில் சொல்லக்கூடிய வலதுசாரி இல்லை, அங்கே ஒவ்வொரு நாட்டுக்கும் வலதுசாரி சிந்தனைகள் என்பது வேறு மாதிரி இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை, அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இடதுசாரி சிந்தனைகளும் இந்த மிடில் பார்த்து எடுத்த அரசியல் கட்சிகளும், காங்கிரஸ் போன்ற கட்சிகளும், இவர்கள் ரொம்ப பொலிட்டிக்கலா கரெக்டா பேசினார்கள், இவர்கள் பொலிட்டிக்கலா ரொம்ப நியாயமாக சில விஷயங்களை அரவணைத்து பேசினார்கள் என்பது கடந்த ஒவ்வொரு நாட்டிலும் அது ஒரு பெருமளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தவில்லை, தங்களுடைய அபிலாஷைகளுக்கு நிறைவு தரவில்லை என்ற நோக்கில் வரும்பொழுது அவர்கள் மெல்ல 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 இந்த வலதுசாரி சிந்தனைகளை நோக்கி நகர்கிறார்கள். இது இந்தியாவில் மட்டுமல்ல, இங்கு பிரெக்சிட்டுக்கு வாக்களித்தவர்கள் யார் என்று பார்த்தாலும் தெரியும், டொனால்ட் ட்ரம்புக்கு வாக்களித்தவர்கள் யார் என்று பார்த்தாலும் தெரியும், ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசங்களில் இருக்கக்கூடிய இந்த வலதுசாரி சிந்தனை, ஒவ்வொரு வலதுசாரி சிந்தனைகளுக்கும் அந்தந்த நாட்டினுடைய இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸுக்கு எதிராக அவர்கள் வாக்களிக்கிறார்கள். இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ல நின்று நம்ம பேசக்கூடிய இடதுசாரிகளும் சரி, குறிப்பாக இந்த மத்திய மிடில் பார்த்து எடுக்கக்கூடிய கட்சிகளும் சரி, மெல்ல மெல்ல தங்களுடைய செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் ஐடியாலஜிக்கும் பிராக்டிகலுக்குமான அந்த வித்தியாசம்னு இதை எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தின் மகாரத்தினம் விற்பனைக்கு அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. சேலம் உருக்காலையில் அதனுடைய ஒரு சில பங்குகளை, கிட்டத்தட்ட 51% அளவுக்கான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி கட்டுரை இது. எப்படி பார்க்கலாம் மத்திய அரசோட முடிவை? 51% பங்குகள் விற்பனைன்னா என்ன அர்த்தம் என்றால், அது தனியாருக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்போ இயக்குனர் அவையில் அந்த தனியாருக்கு தான் பெரும்பான்மை அதிகாரம் என்பது வந்துடும். ஆகவே அந்த பொதுத்துறை நிறுவனம் மகாரத்தினங்களில் ஒன்று தனியார் துறைக்கு போயிடும். அதுதான் மிகப்பெரிய சோகம். அந்த கட்டுரையில் அந்த நண்பர் மிக தெளிவாக சுட்டி காண்பித்திருப்பது போல, அன்றைக்கு பலரும் சொல்வது போல, நம்முடைய தலைவர்களுடைய கனவுகளில் ஒன்று, காமராஜர் துவங்கி பி ராமமூர்த்தி, அண்ணா, கலைஞர்,
இவங்க எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் உட்பட அவங்க தான் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து 1970 உருவான ஒரு திட்டம் அது. 2010 வரை நல்ல லாபத்தோடு இயங்கிய ஒன்று. பொதுவாக இது போன்ற அடிப்படையான தொழில்களில் லாப நட்டம் பார்க்க வேண்டியது இல்லை தான். சரி, அப்படி லாபம் பார்ப்பதாக இருந்தாலும் கூட 2010 வரைக்கும் அது நல்ல லாபம் ஈட்டப்பட்டிருக்கு. அப்படி ஒரு நல்ல லாபம் ஈட்டிய ஒரு தொழில் இப்போ சமீப காலமாக நட்டம் என சொல்லப்படுவது ஏன்? இதுவே வந்து ஆழ்ந்த ஆய்வுக்குரியது. நான் என்ன கேட்குறேன், ஒரு நட்டம் இப்போ இருக்குது அந்த தொழிற்சாலையில், அதையே தனியார் பெருமுதலாளிகள் வாங்க போகிறாங்க. நீங்கள் பங்குகளை விற்கிறது 51% பங்குகளை விற்கிறதுன்னா அவங்க வந்து வாங்கி அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அது வரப்போகுது. அப்படி என்றால் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தொழிற்சாலையை நல்ல லாபகரமான ஆலையாக மாற்ற முடியும் என்று தானே அவங்க வாங்க வர்றாங்க. அந்த நம்பிக்கை ஏன் அரசுக்கு இல்லாமல் போச்சு? ஏன் அரசால் அது முடியாது? நிச்சயமாக சில பிரச்சனைகள் எழலாம் என்று சொல்லலாம். ஏன் சம்பந்தப்பட்ட சகலரோடு பேசக்கூடாது? அந்த ஆலை நிர்வாகத்துடன், தொழிலாளர்களுடன், அவங்களுடைய தொழிற்சங்கங்களுடன், அதே போல வாடிக்கையாளர்களுடன் ஏன் பேசக்கூடாது? அங்கே ஏற்கனவே என்ன வருது என்றால், அந்த கஞ்சமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு தாது, அதை நீங்கள் தனியாருக்கு தரீங்க, அதையும் அதை எடுக்கிறத. அதே போல் உங்கள் மின் திட்டத்தை கொண்டு வர முடியும் என்கிற ஆலோசனையை அந்த நிர்வாகம் சொல்லுது. சேலம் அந்த இரும்பு ஆலை நிர்வாகம் அந்த திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு மறுக்கிறது. இப்படி வழிமுறைகள் சொல்லப்பட்டும் அதை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதற்குள்ள போகாம எளிதான ஒரு வழி என்னன்னா நட்டம்ங்க, ஆகவே நாங்கள் தனியாருக்கு தூக்கி தர்றோம். இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியலை. இது உண்மையிலே நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீ தேசபக்தி பற்றி இன்றைக்கு மத்திய அரசு, மத்திய ஆட்சியாளர்கள் ரொம்ப பேசுறாங்க. இதுல என்ன தேசபக்தி இருக்கு? இது பெரிய கார்ப்பரேட் பக்தி அல்லவா இருக்கிறது. பொதுத்துறையில உங்ககிட்ட அரசு துறையில இருக்கக்கூடிய ஒரு ஆலையை கொண்டு போய் ஏன் தனியார் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கிறீர்கள் என்று நான் கேட்க விரும்புறேன். நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, 2-3 அம்சங்கள் வந்து ரொம்ப கவனத்திற்குரிய அம்சங்கள். அதை தான் நம்ம வந்து வலியுறுத்தி பேசணும். இந்த டிஸ்கஷனில் பேச முடியுமான்னு தெரியல. என்னென்னா, முதல் அம்சம், இது வந்து இந்த செயில் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டீல் அத்தாரிட்டியினுடைய ஒரு பகுதியாக இது இருக்குது. இந்த ஸ்டீல் அத்தாரிட்டியில் சேலம் மட்டுமல்ல, துர்காப்பூர் மற்றும் இன்னொரு பத்ராவதி பிளான்ட்லேயும் இருக்கக்கூடிய 3 ஸ்டேக்ஸையுமே அவர்கள் விற்பனை செய்ய இருக்கிறார்கள். இந்த 3ல் இருக்கக்கூடிய அரசனுடைய பங்குகளை விற்பனை செய்வதன் மூலமாக அவர்கள் வந்து நஷ்டத்தை குறைக்க முடியும் என்று நம்புகிறார்கள். அதாவது இந்த செயில் வந்து இந்தியாவுடைய ஸ்டீல் அத்தாரிட்டி வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் 8% 359 கோடி நஷ்டம் வந்து இந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல மட்டுமே நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர்கள் கணக்கு சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது இதை வந்து குறைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த பங்கு விற்பனையை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து லாப நஷ்ட கணக்கை பார்க்க கூடாது அப்படின்னு திரு அருணன் சொன்னார். நியாயம், அப்படிதான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இந்திய அரசாங்கம், முந்தைய நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் ஆனாலும் சரி, பின்னாடி வந்திருக்கக்கூடிய நீங்க பாஜக அரசாங்கம் ஆனாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரே கொள்கை பின்பற்றுகிறார்கள். என்னவென்றால், அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எந்த இந்த மாதிரியான ஒரு சிக் இண்டஸ்ட்ரீஸ் அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு துறைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை வந்து மேம்படுத்துவதற்கான இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கான மாடல் அல்லது திருப்பியும் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் இறங்குவதை விட நீங்கள் வந்து இந்த மாதிரியான வந்து பங்குகளை விற்றுவிடுவது என்பது, டைவர்ஸ்மெண்ட் பண்ணுறது என்பது எளிமையான காரியமாக இவளுக்கு இருக்காது. ஒன்று, இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, நீங்கள் அவர் அடுத்த கேள்வி ஒரு நல்ல நியாயமான கேள்வி கேட்டார். என்னன்னா, இதை தனியார்கள் வாங்குவதற்கு ஏன் தயாராக இருக்கிறார்கள், அதில் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த இடத்துல நம்பிக்கை மட்டுமல்ல, நீங்க இன்னொரு அம்சத்தையும் புரிந்து கொள்ளணும். இந்த பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய நிலங்களை தனியாருக்கு வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வாங்கன்னு திருப்பி பேசுறாங்க. இது எல்லா இடத்துலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த நிலங்களின் மேல் ஒரு பெரிய அளவில் தனியார் துறையின் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இந்த சிக்கலை நாம் அணுகுவது என்பதை இந்த கட்டத்தில் இருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, நீங்கள் வந்து அந்த பிளான்ட்டை வேணா நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க உங்க டைவர்ஸ் பண்றதுக்கான முயற்சியில் இறங்கலாம், ஆனால் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலத்தை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று சொல்லி பாருங்கள். இந்த தனியார் துறையினர் எவருமே அந்த பிளான்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண வரவே மாட்டாங்க. அப்போ இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, அந்த அடிப்படை நிலங்களின் மேல் இருக்கக்கூடிய ஒரு கரிசனம் என்பதிலிருந்து தான் இந்த அத்தனையுமே வருகிறது. இதையும் புரிந்து கொண்டால் நாம் ஏன் வந்து இந்த மாதிரியான பெரிய ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எல்லாரும் கவனம் செலுத்துறாங்கன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். லாப நஷ்ட கணக்கை பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்து பார்க்க கூடாது அப்படின்னா,
ஊழியர்களுக்கான ஊதியம் தொடங்கி அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி தொடங்கி பல்வேறு விஷயங்களை கவனத்துல கொண்டாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. நேற்றைய அமர்வுல பேசும்போது ஒரு விருந்தினர் சொன்னாரு, ஏற்கனவே வந்த செய்தியின் அடிப்படையில் அவர் சொன்னது 2100 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த நிறுவனத்தை புனரமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் லாபத்துல கொண்டு வர முடியல. அப்போ மீண்டும் மீண்டும் மக்களுடைய வரி பணத்தை வந்து கொண்டு போய் அங்க போடுறதுனால என்ன லாபம் வந்துரும் அப்படின்னு அவர் வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான அடிப்படை தொழில்களை லாபத்தை மட்டும் பார்க்க கூடாது என்றுதான் சொன்னேன். உதாரணமாக இப்போ ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, இந்த இரும்பு பொருட்கள் மிக அதிகமாக இப்ப அண்மை காலத்துல இறக்குமதி ஆகுது என்று செய்தி வந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வந்திருக்கு. அப்படி என்றால் இறக்குமதி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அந்நிய செலாவணி போகுது, உங்களுடைய பணம் வெளியே போகுது. அப்ப அது ஒரு நட்டம் இல்லையா? அந்த நட்டத்துக்கு பதிலாக ஏன் இதை வந்து கொஞ்சம் நட்டத்துல போனாலும் நம்ம நாட்டிலே ஏன் உற்பத்தி செய்யக்கூடாது? இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஒண்ணு, உங்களுடைய சொந்த பொருளாதாரம் சொந்த காலில் நிக்க முடியும். இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, அதை பாதுகாக்க முடியும். ஆகவே அந்த நோக்கில தான் நான் சொல்றேன். இருந்த போதிலும் இந்த பொதுத்துறை நிறுவனங்களும் லாபத்தை நோக்கி நடைபோட வேண்டும் என்பதில் எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. அது ஒன்றை மட்டும் வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணுகிற வேலைக்கு போகாதீங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க முழுமையாக பரிசீலனை செய்தீர்களா என்றுதான் நான் கேட்க விரும்புறேன். நண்பர் சொன்னது போல அந்த ரியல் எஸ்டேட், அந்த நிலத்தை குறிவைத்தும் கூட பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த பங்குகளை வாங்க முன் வரலாம். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில சேலத்துல உடனடியாக அந்த இரும்பால இருக்கிற இடத்துல அந்த நிலத்தை வாங்கி போட்டு பெரிய லாபம் வந்துடும் என்று நான் நினைக்கல. ஏன்னா அந்த ரயில்வே ஓரங்கள்ல இருக்கக்கூடிய நிலம் போன்ற அவ்வளவு மதிப்பு வாய்ந்த நிலமா அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அது அவங்களுடைய எண்ணத்துல இருக்கலாங்கிறத நான் மறுக்கல. ஆனா நான் அடிப்படை இப்பவும் நம்புகிறேன், இந்த இரும்பாலையை தங்களால் வாங்கி மேம்படுத்தி நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் 51% பங்குகளை வாங்க அவங்க தயாரா வர்றாங்க. இப்ப முழு கட்டுப்பாட்டையும் நிர்வாகத்தையும் அவங்க எடுத்துக்கொள்ள போறாங்க. அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது ஏன் நம்முடைய அரசுக்கு இல்லை? நிச்சயமா வாய்ப்பு இருக்குங்க. இவங்க ஒரு கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க. ஏற்கனவே வாஜ்பாய் அவங்க ஆட்சி நடந்த பொழுதே இந்த மாதிரியான பொதுத்துறை பங்குகளை விற்பதற்கு என்றே ஒரு இலாக்காவை உருவாக்கி அதற்கு திரு அருண்சோதி அவர்களை அமைச்சராக போட்டவங்க தான். அவங்களுடைய கொள்கை முடிவு அது. இப்போ அவங்க தனி பெரும்பான்மை ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த நட்டக்கணக்கை மட்டும் காண்பித்து அந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்குவது என்பது அவங்களுடைய கொள்கை முடிவு. அது ஒரு தவறான கொள்கை முடிவு என்பது. பணம் செலவு பண்றோம், கோடிக்கணக்கான ரூபாய் பணம் செலவு பண்றோம், ஆனாலும் கூட பல ஆண்டுகளாக அந்த நிறுவனம் நஷ்டத்துல இயங்குதுன்னா ஏன் அந்த நிறுவனம் நஷ்டத்துல இயங்குது? ஏன் அரசால லாபகரமாக நடத்த முடியல? அப்ப அதை தானே அரசு ஆய்வு செய்யணும். கண்டிப்பா நீங்க சேர்க்க கேள்வி கரெக்டான கேள்வி. என்னன்னா, இன்னைக்கு அதே இடத்துல நீங்க இப்ப உதாரணமாக இந்த தொழிலாளர்கள் சங்கத்தினர் சொல்றாங்க, இன்றைக்கு நீங்க நட்டம்னு நீங்க சொல்லக்கூடிய இடத்துலயே நாங்க இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவதற்கும் இன்னும் எப்படி மேம்படுத்துவதற்குமான வேறு திட்டங்களை நாங்கள் வழங்கி இருக்கிறோம், அதை வந்து மத்திய அரசு பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு அவங்க திருப்பி பேசுறாங்க அந்த ட்ரேட் யூனியன்காரங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், இன்றைக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை குறைப்பதற்கும் அல்லது லாபகரமாக மாற்றுவதற்குமான முயற்சிகள் என்பவை எவ்வளவு ஆழமாக எவ்வளவு நேர்மையாக செய்யப்படுகிறது என்பது ஒரு கேள்வி. முக்கியமான இன்னொரு பிரச்சனையும் ஒன்று நாம் இதே சமயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சீனா, இந்த மாதிரி ஜப்பான் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் ஸ்டீல் வந்து மிக சீப்பாக இருக்கு, மிக விலை குறைவாக இருக்கிறது என்பதனால் பல்வேறு தொழில்களுக்கு அதை பயன்படுத்த தொடங்குகிறார்கள். இங்கிருந்து உற்பத்தியாகி போகக்கூடிய ஒரு ஸ்டீலினுடைய விலை வந்து அந்த சைனாலேருந்து வரக்கூடிய ஸ்டீலுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு வந்து பெரிய மற்ற இண்டஸ்ட்ரி சொல்றாங்க. அப்போ உங்களுக்கான போட்டியை நீங்களே வந்து சைனாவிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்து நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். அப்போ உங்களுடைய இந்த மகாரத்னாவும் நீங்கள் அந்த போட்டிக்கு இணையாக தன்னை விலை குறைத்துக் கொண்டு, தன்னை சிக்கனம் படுத்திக் கொண்டு, தன்னுடைய நிர்வாகத்தை நெறிப்படுத்திக் கொண்டு இந்த போட்டிக்கு தயாராக வேண்டும் அல்லவா? அப்ப நீங்க அந்த போட்டிக்கான தயாராகக்கூடிய தன்மையை ஒரு நிறுவனத்திற்குள் ஏற்படுத்த வேண்டியது என்பது அதனுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதை வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடியவங்களும் புரிந்து கொண்டு செய்ய வேண்டியது அவசியம். இதைவிட குறைவாக உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்டீல் கிடைக்கிறது அப்படின்னா நீங்க தனியார் துறையினர் வந்து அவர்கிட்ட தான் போய் வாங்குவாங்க. அப்போ அந்த போட்டிக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான உங்களுக்கான அந்த மறு சிந்தனை, நிர்வாக சிந்தனை, இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியங்களை நீங்கள் தொடர்ச்சியாக நமது பல பொதுத்துறை நிறுவனங்கள் இழந்து வருகின்றன. அதுதான் இதுல கூடிய மிகப்பெரிய சிக்கல். அந்த சிந்தனை மாற்றத்தை
பொருளாதாரத்தை அல்லது தொழில்நுட்ப வலுவை நீங்கள் இந்த சேலம் உருக்காலைக்கு ஏற்படுத்தி தருவீர்களே ஆனால் நிச்சயமாக இதுவும் அந்த சர்வதேச சந்தையோடு போட்டி போட முடியும். போட்டிக்கு தயார்படுத்திப்பாங்க, ஆனா அதை தனியாரால தான் முடியும்னு அரசாங்கம் நினைக்குதா? இல்ல எல்லா பொதுமக்கள்கிட்டையுமே தனியார் நிறுவனங்கள் மீதான மதிப்பீடு ஒரு விதமாகவும் பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு சார்ந்த நிறுவனங்கள் மீதான அரசுடைய நிறுவனங்கள் மீதான பார்வையும் வேறாக இருக்கிறது? தனியார்னா நல்லா பார்த்துப்பாங்க, தனியார்னா நல்லா செய்வாங்க, தனியார்கிட்ட போயிட்டா அந்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எல்லா தரப்புலையுமே நம்பப்படுகிறதா? இல்ல, அப்படி ஒரு எண்ணப்போக்கு என்பது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. பட் நான் அந்த பொதுவான அம்சத்துக்குள்ள இப்போ நேரத்தை செலவழிக்க விரும்பல. சில குறிப்பான விஷயங்களை நண்பர் சுட்டி காண்பித்தார். இப்போ வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த எஃகு பொருட்கள் என்பது சகாய விலையில் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அதைத்தானே வாங்குவாங்க, அப்போ போட்டி போடணும்ல, உண்மை. ஆனால் இப்போவும் குறிப்பிட விரும்புகிறேன், சகாய விலையில் இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அமெரிக்க டாலர் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ உங்களுடைய அந்நிய செலாவணி கரையும். இப்போ மீண்டும் அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாவீங்க. ஆகவே வெறுமன சகாயம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அங்கே உங்களுக்கு ஆபத்து இருக்கு என்பதை நான் மீண்டும் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இருந்த போதிலும் நண்பர் சொன்ன அந்த அம்சத்தோடு நான் உடன்படுகிறேன். நிச்சயமாக உலக போட்டிக்கு நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்களும் தயாராக வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது யார் செய்ய தவறினார்கள்? அவர் அழகா சொன்னார், அதை செய்ய வேண்டியது அந்த டெக்னிக்கல் டீம், அந்த தொழில்நுட்ப ஆற்றல் உள்ள அந்த நிர்வாகம், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த குழு. அவங்களை யார் தடுத்தது? அவங்க தயவு செஞ்சு வெளியே சொல்லணும். அப்படி ஏதேனும் தடை என்பது அரசு தரப்புல இருந்து வருதா, வேற எங்கிருந்தாவது வருதா, அல்லது அவங்களை உத்வேகப்படுத்த அரசு நிர்வாகம் ஆட்சியாளர்கள் தவறிட்டாங்களா என்று ஒரு வெளிப்படையான விவாதம் இந்த நாட்டில் நடக்கும். நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், நிச்சயமாக இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கோம். இங்கே தனியார் துறையே முற்றிலும் இல்லாத ஒரு சமுதாயம் உடனடியாக இன்றைக்கு வரப்போறதில்லை. ஆனால் நாங்கள் அன்போடு என்ன கேட்டுக்கொள்கிறோம் என்றால், இருக்கிற பொதுத்துறையும் ஏன் மூடுறீங்க? இப்போ சீனாவை பற்றி உதாரணம் சொல்லப்படுகிறது. சீனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுத்துறையை மூடி அவங்க தனியார் துறையை கொண்டு வரல, பொதுத்துறையும் வளர்த்து கொண்டே தனியார் துறைக்கு புதிய புதிய வாய்ப்புகளை அவங்க தர்றாங்க. போட்டி நடக்கட்டுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா டெங் சியாபிங்குடைய சிந்தனைகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை, தனியார் துறை, கூட்டுத்துறை, கூட்டுறவுத்துறை என்று இத்தனை துறைகளும் வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆகவே அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல் வரும் பொழுது, உலக அளவில் ஒரு பொருளாதார மந்தமோ நெருக்கடியோ வரும் பொழுது பெரிய அளவுக்கு சீனாவும் பாதிக்கப்படலை, இந்தியாவும் பாதிக்கப்படலை. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இங்க பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்த காரணத்தினால் தொழிற்சாலையிலும் மட்டுமல்ல, தொழில் உற்பத்தி மட்டுமல்ல, வங்கி போன்றவற்றிலும் பொதுத்துறை இருந்த காரணத்தினால்தான், இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு வரை சீனாவும் இந்தியாவும் இந்த அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் அண்மையிலே ஏற்பட்ட அந்த பொருளாதார மந்தத்திலிருந்து சமாளிக்க முடிந்தது. நீங்க எல்லா பொதுத்துறையும் தனியார் ஆக்குனீங்கன்னா, எல்லா பொதுத்துறை வங்கிகளையும் தனியார் மயமாக்குனீங்கன்னா உங்களால சமாளிக்க முடியாது. தயவு செய்து இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளணும். அரசுகள் தொடர்ச்சியாக முயற்சி எடுப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசுகிட்டே அந்த பார்வை இருக்கா? தனியார்னா வளர்ச்சி இருக்கும், அவங்களால இதை ஒரு சிக் இண்டஸ்ட்ரியை நல்ல விதமா கொண்டு வர முடியும்னு. அதே மாதிரி ஒரு சாமானிய மனிதனுடைய ஒரு பார்வையும் கூட பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்த, அரசு துறை நிறுவனங்கள் சார்ந்த பார்வை வேறாக இருக்கிறது, மதிப்பீடுகள் வேறாக இருக்கிறது. அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் மீதான மதிப்பீடுகள் வேறாக இருக்கிறது. இது எங்க சிக்கல்? உள்ள இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அணுகுமுறை, தொழிற்சங்கங்களுடைய அணுகுமுறை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? எப்படி பார்க்கலாம்? அதாவது நீங்க இதை 3-4 விஷயமா பிரிச்சுட்டு பேசுவோம். அதாவது என்னன்னா, நம்முடைய அரசாங்கத்தினுடைய தரப்பு, பொதுமக்களுடைய தரப்பு, பணியாளர்கள் தரப்பு அப்படின்னு வச்சுப்போம். நீங்க அரசாங்கத்துடைய தரப்புல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக அமெரிக்க சிந்தனை மனப்பான்மை இங்கே அதிகமாக வேரூன்ற தொடங்கிவிட்டது. அது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. என்னன்னா, அரசாங்கம் என்பது நிதி, இராணுவம், இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் மட்டும் கையில் வைத்துக்கொண்டு மற்ற அத்தனை துறைகளையும் நீங்கள் தனியாருக்கு கொடுத்து விட வேண்டும் என்பது இது அமெரிக்காவுடைய சிந்தனை, அமெரிக்காவுடைய ஒரு நடைமுறை செயலில் நடந்து கொண்ட விஷயம். அப்போ அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களில், உதாரணமாக காஃபி போர்டு, டீ போர்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு நீங்க அரசாங்கம் இருக்கணும்? ஏன் பிரைஸ் கண்ட்ரோல் அவங்க பண்ணணும்? ஏன் நீங்க பெட்ரோல் டீசல் விலையை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்? இப்படிலாம் கேள்வி கேட்கப்படுகிறது. என்னன்னா, அது அமெரிக்காவுடைய ஒரு இயல்பாக பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்டு வந்த வளர்ச்சியினால இன்னைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட துறைகளை மட்டும், ஒரு 6 துறைகளை மட்டும் அரசாங்கம் வைத்துக்கொண்டு மற்ற துறைகள் எல்லாம் நீங்க தனியாருக்கு கொடுத்து விட்டது. இப்போ இந்தியாவுடைய சிந்தனை போக்கில், இந்தியாவுடைய ஆட்சியாளர்களுடைய மனத்தில் இந்த
மாதிரியான ஒரு போக்கு ஒன்று இருக்கிறது. என்ன, நாமளும் ஒரு அடிப்படையான சில துறைகளை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு மற்ற துறைகளை நாம் நீங்க தனியாரிடம் கொடுத்து விடுவதில் தவறு இல்லை. இதுதான் ஒரு எந்த அரசாங்கமா இருந்தாலும், பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, இதுதான் அடிப்படை சிந்தனை மரபு. இப்ப இதை ஒட்டித்தான் இந்த நீங்க முடிவுகளை நீங்க பார்க்கணும். ஒண்ணு. இரண்டாவது, மக்களுடைய பார்வையில் என்ன இருக்கு அப்படின்னா, மக்கள் இன்னும் பெரும்பாலும் இந்தியாவில் உருவாக்கின, இப்ப நேரு காலத்திலேருந்து உருவான இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் என்பதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிம்பம் ஒன்று இருக்கிறது. நான் இந்தியாவில் பொதுத்துறையும் இருக்க வேண்டும், ஃபேபியன் எக்கானமின்னு சொல்றோம். அது நீங்க பொதுத்துறையும் இருக்க வேண்டும், தனியார் துறையும் இருக்க வேண்டும், பொதுத்துறையும் தனியார் துறையும் போட்டியிட வேண்டும் அப்படின்லாம் பேசுறோம். அப்போ பொதுத்துறை என்பதற்கான ஒரு முக்கியத்துவம் 60 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இன்றைக்கு இல்லை. அதற்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான அமெரிக்க சிந்தனையுடைய தாக்கம். மூன்றாவது, பணியாளர்கள் என்பவர்கள் முக்கியமாக இந்த அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளை மட்டுமே நம்பி வளர்ந்த ஒரு பெரிய சமூகம் இங்கே இருக்கிறது, இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 5000 தமிழ்நாடு எக்ஸாமினேஷன் ஒரு 5000 இடங்களுக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்வு எழுதினார்கள். அப்போ இந்த மாதிரியான பல்வேறு மனநிலைகளுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அரசாங்கம் தன் சிந்தனை போக்கை பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மாற்றிக்கொண்டால் அன்றி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு போவதை தவிர்க்க முடியாது. இறுதி நிமிடங்கள் இருக்கும். ஒரு அரசு நிறுவனத்தை வளர்ச்சி சார்ந்து மேல கொண்டு வர்றது, லாப நோக்கோட இயங்க வைக்கிறது அப்படிங்கிறதுல தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத நம்ம மறுத்துட்டு பேச முடியாது. இப்போ ஒரு நிறுவனம் விற்பனைக்கு போகிற அளவுக்கு போகுதுன்னா, இப்ப இவங்களுடைய செயல்பாடுகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு இன்னும் வெளிப்படையாக பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோமா? அதை எப்படி பார்க்கலாம்? அதாவது தொழிற்சங்க தலைவர்களோட நான் மனம் விட்டு பேசலாம். நான் என்ன குறிப்பிட விரும்புறேன்னா, அவங்க எதையும் வேலை பார்க்காம இருக்காங்களா? நீங்க சொன்ன அந்த கட்டமைப்புல அவங்க மீறுறாங்களா? அப்படி ஏதேனும் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. நிச்சயமாக ஒரு கல்ச்சர், ஒரு நல்ல பணி பண்பாடு, பணி கலாச்சாரம் வேண்டும் என்பது இன்றைய நவீன தொழிற்சங்க தலைவர்களின் சிந்தனையா இருக்கு. நான் வெளிப்படையா பதிவு செய்கிறேன், அவங்களுடைய ஆவணங்கள் இருக்கு, நான் எடுத்து காண்பிக்க தயார். ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் பேச தயார். ஆனா உண்மை என்னன்னா அதுவே அல்ல. இன்றைக்கு தொழில்நுட்பங்கள்ல நவீனத்தை கொண்டு வரணும், அதுல நிர்வாகத்துல நவீனத்தை கொண்டு வரணும், மேல்மட்ட நிர்வாகிகளிடம் ஊழல் இருக்கக்கூடாது, தனியார் துறைக்கு இந்த பொதுத்துறையை காட்டி கொடுக்கக்கூடிய சில போக்குகள் இருக்கு, அது இருக்கக்கூடாது என்பதுதான் அடிப்படையான பிரச்சனை. அதை தவிர்க்க தடுக்க தயாராக இவங்க இல்லை. மாறாக நட்டமா எல்லாமே தொழிலாளர்கள் தாங்க பொறுப்பு, தொழிற்சங்கம் சரியில்லை என்று தூக்கி அவ்வளவு பழி அவங்க மேல போடுவது என்பது மிக மிக தவறானது, நியாயமற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.